எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். ஹெச்எஸ்என் கோட் அப்படின்னா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ ஹெச்எஸ்என் கோட் அப்படின்றது ஜிஎஸ்டியில் யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். ஜிஎஸ்டியில் வந்து நம்ம ஃபைல் பண்ணும்போது கண்டிப்பாக ஹெச்எஸ்என் கோட் என்னென்னு கேட்குறாங்க. இப்போ ஹெச்எஸ்என் கோட் என்பது ஒரு பொருளை அடையாளம் காண அரசு கொடுக்கும் எண். மனிதர்களுக்கு எப்படி ஆதார் நம்பர் இருக்குதோ அதே போல் பொருட்களுக்கும் ஹெச்எஸ்என் நம்பர் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த எண்ணை வச்சு தான் எந்த பொருள் எவ்வளோ ஜிஎஸ்டி இது எந்த கேட்டகரியில் வரும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு கண்டுபிடிக்கணும். உதாரணம் ரைஸ். இப்போ நெட்டில் நீங்கள் போய் அடித்து ரைஸ் 1006ன்னு அடிச்சு பாருங்கள், செக் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் ஹெச்எஸ்என் 1006 அப்படிம்பாங்க. ஹெச்எஸ்என் கோட் 1006 refers to rice, includes various types of such as basmati rice, non basmati rice, parboiled riceன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ 1006 அப்படின்றது வந்து இதுன்னு அர்த்தம். ரைஸ் ஹெச்எஸ்என் கோட் நெட்டில் அடிச்சே வந்துடும். சரி, அப்போ 10 அப்படின்றது என்ன, 06ன்றது என்னன்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க அவங்க. ஃபர்ஸ்ட் 10ன்றது சிரில்ஸ் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. சிரில்ஸ் கேட்டகரி. அடுத்து வந்து 06 வந்து ரைஸ். அதாவது ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வந்து 10,006 பார்த்த உடனே இந்த ரைஸ் என்று தெரிஞ்சுக்கணும். உதாரணம் 2 வந்து மொபைல் ஃபோன். இப்போ 8517 அப்படின்னு போட்டிங்கன்னா இதன் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 85 எல்லாமே எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வரும். அதில் 17 அப்படின்றது வந்து மொபைல் டெலிஃபோன் டிவைசஸ் நம்ம சொல்ல முடியும். அப்போ இதனால் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டுக்கு ஜிஎஸ்டி 18% என்பது நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். உதாரணம் வந்து 3 சாக்லேட்டுக்கு வந்து 1806ன்னு சொல்கிறாங்க. அப்போ 18 என்பது கோகோ ப்ராடக்ட்ஸு, 06 வந்து சாக்லேட். ஸோ ஜிஎஸ்டி பில்லு வந்து ஹெச்எஸ்என் கோட் கம்பல்சரி போட சொல்கிறாங்க. இப்போ சாம்சங் மொபைல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். 8517 அப்படின்னும்போது 85 வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், 17 வந்து டெலிஃபோன் அப்படின்னும்போது மொபைல் என்பதை காட்டுது. அது சரியான ஜிஎஸ்டி அப்ளைனா 18% நீங்கள் போட்டுருங்க. அப்போ ஹெச்எஸ்என் ஏன் முக்கியம் அப்படின்னா ஹெச்எஸ்என்னா தவறான ஜிஎஸ்டி நீங்கள் ஃபைல் பண்ணுவோம், தவறான ஜிஎஸ்டி போட வேண்டியது, ஃபைலிங்கில் ப்ராப்ளம் வரும், டேக்ஸ் கன்ஃபியூஷன் வரும். ஹெச்எஸ்என் இருந்தால் சரியான ஜிஎஸ்டி இருக்கும், ஈஸி ஃபைலிங், ரிட்டர்ன்ஸ், இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட் ஈஸியாக இருக்கும். உலகம் முழுவதும் ஒரே கிளாஸிஃபிகேஷன் இருக்கக்கூடியதுனால நம்ம ஈஸியாக நிலவில் வச்சுக்கலாம். ஹெச்எஸ்என் கோட் வந்து ப்ராடக்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அது வந்து உண்மையான சொன்னோம்னா ஹார்மனைஸ்டு சீரியல் நோமென்க்ளேச்சர்னு சொல்லுவாங்க. இந்த நெட் அடிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஹெச்எஸ்என்னுடைய அப்ரிவியேஷன் என்ன அடிச்சு பார்க்கலாம். ஹெச்எஸ்என் அப்ரிவியேஷன் அப்போ நீங்கள் அடிச்சு பார்த்தீங்கன்னா அதுவே சொல்லுவோம். ஹார்மனைஸ்டு சிஸ்டம் நோமென்க்ளேச்சர்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் குட்ஸ். ஒரு குட்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த இது ஹார்மனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நோமென்க்ளேச்சர்ஸ். பொருளின் அடையாள எண் ஜிஎஸ்டி கணக்கிட பயன்படுத்தப்படும் குழு இல்லைங்களா. சரி, அடுத்தது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த 2 டிஜிட் 4 டிஜிட் 8 டிஜிட் மீனிங் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹெச்எஸ்என் கோடு வந்து 4 டிஜிட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் அது வந்து 8 டிஜிட் இருக்கும். அப்போ வாட் இஸ் 2 டிஜிட், வாட் இஸ் 4 டிஜிட் அண்ட் வாட் இஸ் 6 and 8 டிஜிட்டாக இருக்குன்னு நான் சொல்ல வரேங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் முழுமையான ஹெச்எஸ்என் கோட்னா 8 டிஜிட் தான் இருக்கும். இதை பிரேக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஜிட்டு 85171290. இப்போ 85 வந்து சாப்டர், 17 வந்து ஹெட்டிங், 12 வந்து சப் ஹெட்டிங், 19 வந்து ஃபைனல் ப்ராடக்டோடைய டீட்டெயில்ஸ். இப்படி தான் வருது. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து 85 அப்படின்றது இது பெரிய கேட்டகரி. இது வந்து எலக்ட்ரானிக் மிஷினரி எக்யூப்மெண்ட், இது மூணுமே சேர்ந்த ஒரு கேட்டகரி 85 அப்படின்றது. அதாவது இது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இல்லைங்களா. அடுத்து வந்து 17 ஹெட்டிங். அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் இது என்ன ஹெட்டிங்னா 17 டெலிஃபோன் அண்ட் கம்யூனிகேஷன் டிவைசஸ்னு வந்துடும். அடுத்து 2 டிஜிட் வந்து சப் ஹெட்டிங், அதில் 12, அதில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ 85 17 12 அப்படின்னா செல்ஃபோன்றது எக்ஸாக்டாக தெரிஞ்சிடும். அதில் 90 அப்படின்றது வந்து கடைசியாக அதோடைய ஸ்பெசிஃபிக் மாடல் கேட்டகரி அப்படின்றாங்க. அப்போ இந்த 85 17 12 90 அப்படின்றது வந்து சாம்சங் கேலக்ஸி மொபைல் ஃபோன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூ வில் செக் இட் அவுட் இன் நெட். அப்போ ஹெச்எஸ்என் 85 17 12 90 அடிச்சிங்கன்னா அது சொல்லியிருக்கோம் என்ன அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. எஸ், ஹெச்எஸ்என் டெலிஃபோன் செட்ஸ் இன்க்ளூடிங் டெலிஃபோன்ஸ் செல்லுலர் நெட்ஒர்க்ஸ். அப்போ இது பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் செட்ஸ் இன்க்ளூடிங் டெலிஃபோன் செல்லுலர் நெட்ஒர்க் சர்வீசஸ் வயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ் அப்படின்றாங்க. அப்போ ஜிஎஸ்டி ரேட்டு அதுக்கு 12% சொல்கிறாங்க. அப்போ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம பார்த்துட்டு வந்து அதான்
12%. 85 17 12 என்ன அப்படின்றது. அனதர் எக்ஸாம்பிள்ஸ் ரைஸுக்கு 100 63 0 90 அப்படின்னா 100ல் 10 வந்து செரல்ஸ் இருக்கும், அது வந்து ரைஸு. அதில் 30 வந்து செமி ஹோலி மில்லுடு அதர் கிளாசிஃபிகேஷன்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம வந்து வை சோ மெனி டிஜிட்ஸ் அப்படின்னும் போது அரசு எக்ஸாக்டாக ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா பட்டன் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன், சேட்டலைட் ஃபோன் நிறைய இருக்குது இல்லவா? அப்போ இந்த கிளாசிஃபிகேஷன் இவை எல்லாமே ஃபோன் தான், ஆனால் ஜிஎஸ்டி ரேட் அல்லது கஸ்டம்ஸ் டியூட்டி வேறாக இருக்கலாம் இல்லவா? அப்போ இது டீட்டெயில் கோடாக இருந்துச்சுன்னா தான் நல்லா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுதுனால இந்த 8 டிஜிட் சொல்கிறாங்க. அப்போ 2 டிஜிட்ஸ் பேசிக் கேட்டகரி, 4 டிஜிட் என்பது ப்ராடக்டோட டைப்பு, 6 டிஜிட் அப்படின்றது வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் டைப் வந்துடும், 8 டிஜிட் வந்து இந்தியா ஸ்பெசிஃபிக் டீட்டெயில் ப்ராடக்ட். அப்போ 8 டிஜிட் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா தான் கம்பல்சரி அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹெச்எஸ்என் வெர்சஸ் எஸ்ஏசி அப்படின்னா ஹெச்எஸ்என் குட்ஸ் ப்ராடக்ட் சர்வீசஸ் மொபைல்ஸ் ரைஸ் ஆடிட் கன்சல்டேஷன் டிரான்ஸ்போர்ட். இப்போ எஸ்சிஏசி அப்படின்றது வந்து சில பேர் ஹெச்எஸ்என் வந்து ஹேர்மேஸ் சீரியல் நோமன் கிளன்சர் சொல்லியாச்சு. வாட் இஸ் எஸ்சிஏசி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எஸ்சிஏசியோட அப்ரிவியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சும். எஸ்சிஏசி இன் ஜிஎஸ்டி அப்படின்னு நினச்சிங்கனாவே உங்களுக்கு அதை சொல்லிடுவாங்க. வாட் இஸ் எஸ்சிஏசி இன். அப்போ பாருங்கள் சர்வீஸ் அக்கௌண்டிங் கோட். இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து கூட்ஸுக்கு சொல்லிட்டீங்க. அப்போ சர்வீஸ் அக்கௌண்டிங் கோடு அப்போ வந்து இட்ஸ் 6 டிஜிட் கோட் யூஸ் டு கிளாஸிஃபை சர்வீசஸ்ன்றது ஜிஎஸ்டி ரெஜிம் இன் இந்தியா. அப்போ இந்தியாவில் வந்து ஜிஎஸ்டி ரெஜிம்ல வந்து எஸ்சிஐசின்னு யூஸ் பண்ணுவாங்க. வாட் இஸ் எஸ்சிஐசினா சர்வீசஸ் கோட். என்னங்க சர்வீஸ் அக்கௌண்டிங் கோட் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து என்னங்க இது சர்வீஸ் அக்கௌண்டிங் கோடு, அக்கௌண்டிங் கோடு. அப்போ நம்ம சர்வீஸ் பண்ண முடியல, ஆடிட் என்ன ஒரு சர்வீஸ் தான், கன்சல்டன்சி சர்வீஸ், டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ். இப்போ இந்தந்த சர்வீசஸ்க்கும் அதே போல் 6 டிஜிட் 8 டிஜிட் இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யும் 6 டிஜிட் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம இதில் மிகப்பெரிய விஷயமாக கண்டிஷன் பண்ணணும். உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும் நம்புறேன். திஸ் இஸ் ஃப்ரம் சத்யமூர்த்தி காஸ்ட் அக்கௌண்டன்ட். தேங்க்யூ.